மேகவல்லி, மேகவல்லி, இதோ வருகிறேன் சுவாமி. வாருங்கள். வாருங்கள். மேகவல்லி, யார் வந்திருக்கிறார்கள் பார்த்தாயா? வாருங்கள் அண்ணா. இப்போதுதான் எங்கள் அகத்திற்கு வழி தெரிந்ததா? வெகு நாட்கள் கழித்து வந்ததற்கு அடியனை மன்னிக்க வேண்டும். இப்பொழுது மட்டும் அவராகவா வந்தார்? நான் தான் பிடித்து இழுத்து கொண்டு வந்தேன். அப்படியா அண்ணா? வரக்கூடாது என்று ஒன்றுமில்லை, முன்னேற்பாடாக வரவில்லை. உங்கள் அகத்துக்காரரோ இம்முறை விடுவதாக இல்லை. என் அகமுடியாளிடம் இம்முறை நன்கு வாங்கி கட்டிக் கொள்ளப் போகிறேன். ஏன் அண்ணா? எங்கள் அகத்திற்கு வந்தால் மன்னி கோபிப்பார்களா என்ன? அப்படி இல்லை அம்மா, என்னையும் ஏன் அழைத்துச் செல்லவில்லை என்று கேட்பாள். இவ்வளவு நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் தங்குவேன் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. இல்லையில் நிச்சயம் அவளையும் அழைத்துக் கொண்டு வந்திருப்பேன். என்ன செய்வது? ஆச்சாரியார் முக்கியமான காரியம் என்று அழைக்கிறார். போனோம் வந்தோம் என்று திரும்ப முடியுமா? அவரது மனோபாவம் பூர்த்தியாக வேண்டாமா? வாஸ்தவம்தான் நம்பிகளே. ஆனால் ஒன்று, அடுத்த முறை அடியேன் அழைக்காமலேயே உமது அகமுடையாளையும் குமாரன் சுந்தர தோளுடையானையும் கண்டிப்பாக அழைத்துக் கொண்டு வர வேண்டும். சரிதானே மேகவல்லி? சரியாக சொன்னீர்கள் சுவாமி. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று மோர் கொண்டு வருகிறேன். சரி. மாதவா, வாசலில் வண்டிக்காரனிடம் என்ன ஆர்ப்பாட்டம்? நான் ஏதும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை அத்திம்பேர். வண்டிக்காரன் தான் அடாவடி செய்கிறான். என்னவாம் அவனுக்கு? சாதாரணமாக நம் சாமி ஒருத்தர் தான் வண்டியில் வருவார். இம்முறை 3 பேர் வந்திருக்கிறார்கள், பார்த்து கவனியுங்கள் என்கிறான். நம்பிகளே, வண்டிக் கூலியை அடியேன் கொடுத்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். மாதவா, எதை எங்கு எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு தெரியாது? இந்தா, இதை கொண்டு போய் அவனிடம் கொடு. இந்தாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். சுவாமி, தாங்கள் இருவர்தானே இங்கிருக்கிறீர்கள்? மூன்றாவதாக யார் வந்திருக்கிறார்கள்? வேறு யார்? நம் ஆச்சாரியரின் அன்புக்குரிய சீடன், பெயர் மாரநேர நம்பி. ஓ, புதிதாக வந்திருக்கும் ஒரு சீடன் மடத்தில் சேர்ந்திருப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தீர்களே, அவரா? அவனேதான். அவர் உள்ளே வரவில்லையா? வருவான். வரும் நேரம் வரும்போது வருவான். அதுவரை மாதவா. அத்திம்பேர், மாரநேர நம்பி என்று ஒருவன் என்னோட வந்திருக்கிறான் தெரியுமா? ஆமாம் அத்திம்பேர். அவனை அழைத்துச் சென்று பத்தாயம் வைத்திருக்கிறோமே, அந்த தவிட்டுத்தூள் அறையில் தங்க வைத்து விடு. புரிந்ததா? அவர் தங்கள் ஆச்சாரியரின் சிஷ்யர் என்று கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப பெரிய மனுஷன், கேள்விப்பட்டானாம் கேள்வி. சொன்னதை மட்டும் செய். சரி அத்திம்பேர். நம்பிகளே, என்ன திருமலை ஆண்டானே, உமக்கென்ன குழப்பம்? நீர் தாராளமாக எமது அகத்தின் உள்ளேதான் தங்கப் போகிறீர். அதற்கில்லை. மாரநேர் நம்பி என்ன இருந்தாலும் நம் ஆச்சாரியரின் சீடர், ஆச்சாரியாரின் அன்புக்கு பாத்திரமானவர். இருக்கலாம், ஆனால் தற்பொழுது அவன் என் மாணவன். தாங்கள் அடியனுடைய அதிதி. இருவரும் ஒன்றாகிவிட முடியுமா? இருப்பினும் திருமலையாண்டான் அவர்களே, இவ்விஷயத்தில் தாங்கள் அதிகம் குழம்ப வேண்டாம். அடியனுடைய பல செயல்களுக்கு உடனே விளக்கம் கிடைக்காது. ஆனால் அதன் மூலம் யாருக்கு பலன் கிடைக்க வேண்டுமோ அவர் உயர்வான நிலையை அடைவார். எனவே நீர் எதுவும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரும். மேகவல்லி, அமுது தயார் செய்வதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அனைவருக்கும் ஒரே தெளியை செய்துவிடு. சரி சுவாமி. மாரநேர நம்பி. சுவாமி, அடியேன். இவன் என் மைத்துனன் மாதவன். நீ தங்கும் இடத்தை இவன் உனக்கு காட்டுவான். அங்கேயே தங்கிக்கொள். நாளை முதல் உனக்கு பாடம் ஆரம்பமாகும். சரியா? மிகவும் சந்தோஷம் சுவாமி. அதில் பாடங்கள் மட்டும் இருக்காது, படிப்பினையும் சேர்த்துத்தான் இருக்கும். புரிந்ததா? தங்கள் சித்தப்படியே சுவாமி. மற்றொரு முக்கியமான விஷயம், உனது முதல் பாடம் ஆரம்பிக்கும் இடம் அடியேனின் மாட்டுக் கொட்டகையில். நாளை காலையில் அதை ஞாபகம் வைத்துக்கொள். தங்கள் விருப்பப்படியே தயாராக இருப்பேன் சுவாமி. அத்திம்பேர், மாட்டுக்கொட்டகை என்றால்
அது பாடமா படிப்பினையா? அடே அதிக பிரசங்கி, அது உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அது சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீ போய் அடியேன் சொன்னபடி குறிப்பிட்ட இடத்தில் மாரநேர நம்பியை தங்க வைத்து விடு. சரி அத்திம்பேர். திருமலையாண்டாரே, உள்ளே வாருங்கள். வேத விற்பன்னர் யாதவ பிரகாசர் வாழ்க வாழ்க! பதக வித்தகர் யாதவ பிரகாசர் வாழ்க வாழ்க! மகாஞானி யாதவ பிரகாசர் வாழ்க வாழ்க! வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். எனது அவைக்கு வந்து எழுந்தருளி அவையை சிறப்பிக்க வேண்டும். மன்னவா, இந்த யாதவ பிரகாசன் எவரையும் தேடி எங்கும் போனதில்லை. பல்லவ நாட்டின் மாமன்னர் அழைத்தார் என்பதால் தான் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்தோம். தாங்கள் இங்கு வந்தது எங்கள் பாக்கியம். அமருங்கள் சுவாமி. மன்னவா, அரசவையில் மன்னர் அமர்ந்த பிறகே மற்றவர்கள் அமர வேண்டும் என்ற மரபை நான் அறியாதவன் அல்ல. தாங்கள் சென்று தமக்குரிய ஆசனத்தில் அமருங்கள், பின்னர் யாமும் அமர்கிறோம். நல்லது சுவாமி. அனைவரும் அமருங்கள். அவையோர்களே, நமது காஞ்சியம்பதி பல திருக்கோயில்களும் பல்வேறு சமய மடங்களும் நிறைந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆயினும் நாம் அனைத்திற்கும் பொதுவாக சமய சமரச நோக்கோடு ஒவ்வொன்றிற்கும் அவரவர்கள் தேவைக்கேற்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் அவற்றுள் சில மடங்கள் தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அவற்றினுள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவது இன்று நம்மிடையே எழுந்தருளியிருக்கும் யாதவ பிரகாசர் சுவாமிகள் மடம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மடத்தில் உள்ள பாடசாலையில் பல அரிய விஷயங்கள் புதிய முறையில் கற்பிக்கப்படுகின்றன என்று அறிந்து நான் வியந்து போனேன். அதனால்தான் அவரை தரிசித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவரது அறிவுரையை கேட்க வேண்டும் என்று விரும்பி அழைப்பு விடுத்தேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் இந்த அவைக்கு எழுந்தருளியதால் அவையே புனிதமடைந்தது. சுவாமி, தாங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அருள வேண்டும். அவையோர்களே, நமது மாமன்னர் எந்த அளவிற்கு நாட்டில் நடப்பவைகளையெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். மன்னரே சொன்னது போல் பல சமயங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த காஞ்சியில் எமது சம்பிரதாயத்தை மதித்து எம்மை அழைத்திருப்பது ஏன்? நந்திக் கொடியை ஏந்தியவர் அல்லவா நமது மாமன்னர். அதனால்தான் எம்மிடம் ஈடுபாடு கொண்டு எம்மை அழைத்திருக்கிறார். மன்னவா, தாங்கள் எமக்கு அழைப்பு விடுத்த போதே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டேன். இப்போது தாங்களும் அதை பற்றி அவையிலேயே எடுத்துரைத்தீர்கள். அது என்ன விஷயம் என்று சொன்னால் நாம் மேற்கொண்டு அதை பற்றி விரிவாக பேசலாம். சுவாமிகளே, தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என பெருமை கொண்டது நமது பல்லவ சாம்ராஜ்யம். பூவேஷு ஜாதி, புருஷேஷ விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரேஷு காஞ்சி என்று பாராட்டப்பட்டது நமது தலைநகரான காஞ்சியம்பதி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கலைவளம் மிகுந்த இந்த நாட்டில் இன்று மழை வளம் இல்லாமல் போய்விட்டது. வெளுத்திருக்கும் வானம் கருத்த மேகங்களை காணாமலே போய்விடுமோ என்று சந்தேகமாக இருக்கிறது. பயிர்களே இல்லாமல் நிலமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து விட்டது. நாடெங்கும் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் மக்கள் பசி பசி என்று பஞ்சத்தால் நெஞ்சம் வெதும்பி தவிக்கும் நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன். அத்தகைய அச்சம் தங்களுக்கு தேவையில்லை மன்னவா. இப்போது தங்களுக்கு என்ன வேண்டும்? தொண்டை மண்டலம் எங்கும் பரவி இருக்கும் வறட்சி மாற வேண்டும். அதற்கு மழை வர வேண்டும். வேறென்ன வேண்டும்? இதற்காகவா இப்படி கலங்கி போனீர்கள்? என்னை தாங்கள் முன்னமே அழைத்து இதை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழியும்படி செய்திருப்பேனே. சிற்றரசரே, என்ன இவர் இப்படி கூறுகிறார்? ஏதோ மழை இவர் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருப்பது போல் சொல்கிறாரே.
பிரதானியாரே, வந்தது முதலே இவருடைய வார்த்தைகளில் அகந்தி மிஞ்சி நிற்கிறது. மன்னர் இவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று தெரியவில்லையே. யாராலோ எப்படியோ நல்லது நடந்தால் சரி என்று நினைக்கிறார். மன்னவா, தங்கள் அவையில் உள்ளவர்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் பேசுவது போல் தெரிகிறது. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அது சாத்தியம்தானா என்று தங்களுக்குள் விவாதித்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஆம் மன்னவா. சுவாமிகளே, இவர் நமது பிரதானியார். இவர் நம் தளபதி. மற்றவர்கள் எல்லாம் நமது பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்கள், நிர்வாகிகள். அவரவர் பகுதியில் நிலவும் வறட்சியை பற்றி சொல்லி அதற்கு ஏதேனும் நிவாரணம் கேட்டு வந்திருக்கிறார்கள். தாங்கள் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழிய செய்ய முடியும் என்று சொன்னதை கேட்டு வியந்து போய்விட்டார்கள். அது எப்படி சாத்தியமாகும் என்பதை தாங்கள் தான் விளக்கி அருள வேண்டும். மன்னவா, இங்கு யாம் வந்தபோது இவர்கள் என்னை வேத விற்பன்னர் என்று குறிப்பிட்டார்கள். அது உண்மைதான். நான் வேத விற்பன்னர் தான். அந்த வேதங்கள் 4 என்பதும் அவற்றில் ஒன்று யஜுர்வேதம் என்பதும் தங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும் சுவாமிகளே. அந்த வேதத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று தங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது சுவாமிகளே. இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். யாகம் என்பதை யஜ்ஞம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட பல யஜ்ஞங்களை பற்றி சொல்வதால் அதற்கு யஜுர்வேதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவற்றுள் மழையை தரும் வருணனை நினைத்து யாகம் செய்தால் நிச்சயம் மழை பொழியும். யாகம் என்பதை யஜ்ஞம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட பல யஜ்ஞங்களை பற்றி சொல்வதால் அதற்கு யஜுர்வேதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவற்றுள் மழையை தரும் வருணனை நினைத்து யாகம் செய்தால் நிச்சயம் மழை பொழியும். உண்மையாக சொல்கிறீர்கள்? இதற்கு கூட ஒரு யாகம் இருக்கிறதா? அதன் பலனாக மழை பொழியுமா? தாங்கள் சொல்வது நடக்குமா? சுவாமிகளே, தங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. அத்தகைய அற்புதமான யாகத்தை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? இந்த யாதவ பிரகாசன். இங்கே நான் இருக்கும் போது வேறு யார் வந்து யாகம் செய்ய வேண்டும் மன்னவா? நான் யாகம் செய்து ஆணையிட்டால் சமுத்திரராஜன் தன்னிடமுள்ள நீரை எல்லாம் எடுத்துச் செல் என்று வானில் இருக்கும் மேகங்களை அனுப்பி வைப்பான். அந்த மேகங்களுக்கு தலைவனான இந்திரன் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தொண்டை மண்டலமெங்கும் நிரப்பி வைப்பான். மழைக்கு அதிபதியான வருணன் விரிந்து கிடக்கும் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழிய வைப்பான். நான் வாவென்று கூப்பிட்டால் மழை கொட்டும். ஆஹா சுவாமிகளே, இப்பொழுதே அந்த வாடை காற்றை சுவாசிப்பதைப் போல் தோன்றுகிறது. மழையின் குளுமை தேகத்தை சிலிர்க்கச் செய்வது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. அந்த யாகத்தை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தயவு செய்து கூறுங்கள். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் உடனே ஏற்பாடு செய்து தருகிறேன். சற்று பொறுங்கள் மன்னவா. அந்த யாகத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் எனது நிபந்தனை ஒன்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமிகளே, எனக்கு நாடுதான் முக்கியம். நாட்டில் வாழும் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது லட்சியம். அதற்காக தாங்கள் சொல்லும் நிபந்தனை எதுவாயினும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்கள், என்ன நிபந்தனை? காஞ்சியம்பதியில் உள்ள எல்லா கோவில்களும் எனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அங்கங்கு நடப்பவை அனைத்தும் எனது நேரடி பார்வையில் நடக்க வேண்டும். கோயில் சம்பந்தமாக நான் எந்த முடிவு எடுத்தாலும் தாங்கள் அதில் தலையிடக்கூடாது. என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? இவ்வளவுதானே? அவ்வாறே ஆகட்டும். கோயில்கள் சம்பந்தமான எல்லா அதிகாரங்களையும்
இப்பொழுதே தங்களுக்கு வழங்குகிறேன். சுவாமிகளே, தாங்கள் எந்த கோயிலில் எதை செய்தாலும் நான் அதில் குறுக்கிட மாட்டேன் என்று வாக்களிக்கிறேன். இது போதும் மன்னவா, இது போதும். யாகம் நடத்துவதற்கான பணிகளை இப்போதே தொடங்கி விடுகிறேன். சுவாமிகளே, அந்த யாகத்தை எந்த கோயிலில் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்களா? தங்களோடு உரையாடும் போதே அதற்குரிய கோவிலை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது எந்த கோயில் என்பதை என்னிடம் சொல்லலாம் அல்லவா? தாங்கள் தானே உடனிருந்து நடத்தி வைக்கப் போகிறவர். தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாமா? அத்திகிரி வரதர் கோவில்தான் நமது யாகத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கும் கோயில். ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் அந்த கோயிலை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு மன்னவா. பிரம்மதேவர் யாகம் செய்து அத்திமரத்தில் வரதனை எழுந்தருளச் செய்த இடம் அதுதான். அதுதான் பின்னர் அத்திகிரி என்று அழைக்கப்பட்டது. அந்த வரதர் 40 ஆண்டுகள் நீரில் மூழ்கி இருக்க அதன் பின்னர் அவரை கொண்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. பிரம்மாவே யாகம் செய்த இடமானதால் அந்த அத்திகிரிதான் நமது யாகத்திற்கும் பொருத்தமான இடம் என்று தீர்மானித்தேன். தங்கள் விருப்பம் அதுவானால் அவ்விதமே செய்யுங்கள். மன்னவா, அந்த கோயிலில் யாகப் பணிகளை தொடங்கிய பிறகு நான் சில விஷயங்களுக்கு தடை போட நேரிடும். தாங்கள் அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன். நான் ஒரு வாக்குறுதி தந்துவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் மீற மாட்டேன். நல்லது. கோயில்களின் பராமரிப்புகளை நானே மேற்கொள்ளப் போவதால் அவற்றுக்கும் யாகப் பணிகளுக்கும் நிறைய பொருட்செலவாகும். அதனால் எனது அரண்மனையில் உள்ள கருவறை பெட்டகத்தையே திறந்து வைக்கச் சொல்கிறேன். எவ்வளவு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரதானியாரே, தாங்களே உடனிருந்து சுவாமிகள் கேட்பதை செய்து கொடுங்கள். ஆகட்டும் மன்னவா. நம்மை நாடி வந்திருக்கும் சிற்றரசர்களுக்கும் அவர்கள் கேட்கும் உதவியை அவரவரின் தேவைக்கேற்ப செய்து கொடுங்கள். ஆணை மன்னவா. சுவாமிகளே, இது போன்ற வறட்சி நிவாரணங்கள் வழங்கும் நிலை ஏற்படாமல் மழை பொழிந்து நாடு செழிக்க தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். நான் கேட்டதை நீங்கள் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டீர்கள். அதனால் நீங்கள் கேட்டதை நான் நிச்சயம் செய்து காட்டுவேன். எல்லா ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்துவிட்டு யாகம் தொடங்குவதற்குரிய நல்ல நாளை குறித்தனுப்புகிறேன் மன்னவா. அவ்வாறே செய்யுங்கள். அந்த நல்ல நாளுக்காக நான் ஆவலோடு காத்திருப்பேன். தளபதியாரே, மன்னா, சுவாமிகளை நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து உபசரித்து அனுப்புங்கள். உத்தரவு மன்னா. சுவாமிகளை, நான் தங்களை பிறகு சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.